வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 28 ஆண்டுகளுக்கு பின்பு சூனியக்காரியாக என்ட்ரி கொடுத்த நடிகை டிஸ்கோ சாந்தி இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய புகைப்படம். வாங்க என்ன தகவல், அவங்க இப்போது எப்படி இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். உதயகீதம் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான நடிகை டிஸ்கோ சாந்தினி திறமையான நடிகையாக இருந்தபோது வாய்ப்பு கிடைக்காதால் கவர்ச்சி நடத்திற்கு ஆட்டம் போட்டு கவர்ச்சி நடிகையாக மாறினாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களில் நடித்தாங்க. பல ஆண்டுகளில் சினிமாவில் தென்படாமல் இருந்த டிஸ்கோ சாந்தி சினிமாவில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. பிரபல பழம்பெரும் நடிகை ஆனந்தினோட மகனான டிஸ்கோ சாந்தினி தனது குடும்பத்தை காப்பாற்ற 7 வயதிலிருந்தே சினிமாவில் நடித்தாங்க. துவக்கத்தில் கதாநாயகியாக நடித்து வந்த இவர் அதே கை கொடுக்காதால் ஐட்டம் பாடலுக்கு வாய்ப்புகள் கிடைத்தது. பின்பு காலத்தில் அதையே தன்னுடைய கெரியராக மாற்றிக்கொண்டாங்க. இவங்க 1996ஆம் ஆண்டு தெலுங்கு நடிகர் ஸ்ரீஹரியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகி குடும்பத்தோடு ஹைதராபாத்தில் செட்டில் ஆனாங்க. இந்த தம்பதிக்கு அக்ஷயா என்ற மகளும் ஷாஷாங்கம் மேஷம் என்ற மகனும் இருக்கிறாங்க. ஸ்ரீஹரி கல்லீரல் பாதிப்பால் காரணமாக உயிரிழந்தாங்க. மன அழுத்தத்தால் தினமும் குடித்து தற்போது ஹைதராபாத்தில் வசித்து வராங்க. கணவருடைய மறைவுக்கு பிறகு குடிக்க அடிமையாகி மனதளவில் மிகவும் பாய்த்து தினமும் குடித்து உடலை கெடுத்துட்டாங்க. தற்போது இதிலிருந்து மீண்டும் இருக்கும் நடிகை டிஸ்கோ சாந்தி லாகவாலாரன் சகோதரர் எல்வினுடன் புல்லட் படத்தில் நடித்து வருகிறாங்க. அமானுஷ்ய கதைகளில் தயாராகி வரும் இந்த திரைப்படம் நடிகை டிஸ்கோ சாந்தினி ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கிறாங்க. 28 ஆண்டுகளுக்கு பிறகு டிஸ்கோ சாந்தினி புல்லட் படத்தின் மூலம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இந்த திரைப்படத்தில் வைஷாலி ராஜா, சுனில் அரவிந்த், ஆகாஷ், காளி வெங்கட் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறாங்க. அந்த படத்தின் டீசரை நடிகர் எஸ். சூர்யா, பிருத்திவிராஜ், ஜிவி பிரகாஷ் ஆகியோர் அண்மையில் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டிஸ்கோ சாந்தினி இறந்து போயிட்டாங்க. அவங்க உடல்நலம் சரியில்லாமல் இருந்து வராங்க. அவங்களுடைய கணவர் இறந்த போதே இவங்க ரொம்பவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டாங்க. நிறைய வதந்திகளை பரப்பி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்கள் ரொம்பவே இவங்க பரிதாப நிலையில் இறந்து போயிட்டாங்க, அனாதையாக இறந்து போயிட்டாங்க என்று பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியிருந்தாங்க. அதற்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக தான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எங்கள் குடும்பத்தினர் ரொம்பவே பயந்து போனாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க, நான் உடல் நலத்தோடு ரொம்ப ஆரோக்கியத்துடன் நன்றாகத்தான் இருக்கிறேன். இந்த வதந்திகளுக்கு பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க நடிகை டிஸ்கோ சாந்தினி அவங்க. நடிகை டிஸ்கோ சாந்தினி அவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.